வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டணம் உயர்த்தி உள்ளாங்க. அது என்ன அப்படிங்கிறதுக்கான பார்ட் 2 வீடியோ தான் இது. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்மில் என்ன சொல்கிறாங்க, அதாவது பார்த்திங்கன்னா வாடிக்கையாளர்கள் வந்து வேறு ஒரு வங்கியில் இருக்க ஏடிஎம்மை பயன்படுத்தி அதிலேருந்து பணம் எடுக்கும் போது, அதாவது பார்த்திங்கன்னா இன்டர்சேஞ்ச் கட்டணம்ங்கிறது வந்து செலுத்துகிற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கட்டண உயர்வுக்கு காரணமாகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்திற்கு 5 முறை தான் வந்து இலவசமாக நீங்கள் வந்து பணம் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தி எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த கட்டண தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 ரூபா. அதாவது 19 ரூபா வந்து உங்களுக்கு பிடிப்பாங்க. ஒரு டைமும் நீங்கள் எடுக்கும்போது 19 ரூபா பிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பணம் இல்லாத சாராத சேவைகளுக்கு நீங்கள் ஏதாவது பேலன்ஸ் செக் பண்ணுறீங்க, மற்றபடி வேறு ஏதாவது யூஸ் பண்ணும்போது அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம்மில் நீங்கள் பயன்படுத்தும் போது 7 ரூபா வந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. இதனால் வந்து யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு தொழில் உரிமையாளர்கள், மூத்த குடிமக்கள், கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பகுதிகளில் உள்ளவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனால் ரொம்ப பாதிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில ஊர்லலாம் ஒரே ஒரு ஏடிஎம் தான் இருக்கும். அதே பேங்க் வச்சுருக்கிறவங்களுக்கு இலவசமாக பயன்படுத்திக்கலாம். மற்ற பேங்க் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மற்ற வங்கி கணக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனால் பாதிக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, குறைந்த கிளைகள் அல்லது ஏடிஎம்கள் உள்ள இடங்களில் மக்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.